அதாவது இன்னைக்கு வந்து ஆளுநர்களுக்கு ஒரு மசோதா வந்து ஆளுநருக்கு சட்ட நீதிமன்றம் பாஸ் பண்ணிட்டு ஆளுநருக்கு அமிச்சா 3 ஆப்ஷன் இருக்கு, 3 வழிகள் தான் இருக்கு அவர் ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு. 4 இல்லை. அது முக்கியத்துவம் சொல்றேன். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் டு அசென்ட், ஒப்புதல் கொடுப்பது. செகண்ட்லி டு வித்ஹோல்ட் அசென்ட். வித்ஹோல்ட் என்றால் நிராகரிப்பு இல்லை. அது ரொம்ப தெளிவாக இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்திருக்கு. அதாவது வீட்டோ இல்லை, வித்ஹோல்ட். அவர் சொன்னார் அந்த பில் ஃபால்ஸ் த்ரூ, பில் வந்து அவ்வளோதான் இறந்து போய்விட்டது அப்படின்னு அவருடைய வாதம், ஆளுநர் ரவியுடைய வாதம். வித்ஹோல்ட் என்றால் அதாவது அந்த 2 ப்ரொவிஷன் இருக்கு. நான் வந்து என் பாக்கெட்டில் வச்சுக்க முடியாது, ஊறுகாய் போட்டு வைக்க முடியாது, கில்ட் என்று புதைக்க முடியாது. அந்த பில்லை ரொம்ப குறைந்த சில எக்ஸப்ஷனல் கேசஸ்ல தான் ஜனாதிபதி பிரசிடென்ட்டுக்கு அனுப்பலாம் பில்லை. அது என்னென்னு இருக்கு. சில இதெல்லாம் கட்டாயமாக அனுப்ப வேண்டும். அதை தவிர மாநில அரசாங்கத்துடைய எய்ட் அண்ட் அட்வைஸ், உதவி, அவங்களுடைய அட்வைஸ், அதுதான் போதும். அதை வச்சு தான் நீங்கள் நடக்க முடியும். உங்களுக்கு சுதந்திர அதிகாரம் கிடையாது. இதில் நீங்கள் வந்து அதை வீட்டோ பண்ண முடியாது, நிராகரிக்க முடியாது. ரொம்ப ரொம்ப நேரம் வந்து ஊறுகாய் போட்டு பாக்கெட்டில் வச்சுக்க முடியாது 2 வருஷம். அந்த 10 மசோதாக்களில் 2 வந்து 2020 சார்ந்த மசோதாக்கள். அது அதிமுக அரசாங்கம் இருக்கும்போது அதில் ஒரு முக்கியத்துவம் என்னன்னா, அதில் ஒரு பில்லு, ஒரு மசோதா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பேரில் ஒரு ஃபிஷரிஸ் இதை மாற்றுறதுக்கு வேண்டிய பில். அவங்க ஏன் அதை முன்னாள், அது வேற விஷயம், ஏன் அதை ஒப்புதல் கொடுக்கலன்னு தெரியல. அதை கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அதை கூட கொண்டு வந்திருக்காங்க இவர்கிட்ட. அதையும் அவர் ஒப்புதல் கொடுக்கல. அதனால் வித்ஹோல்ட் என்றால் தள்ளி வைக்க வேண்டும், இப்போ பாஸ் பண்ணலாம், பரிசீலிக்கலாம் அல்லது அதை ரீஎவாலுவேட் பண்ணலாம். அவர் பண்ணலாம். ஆனால் as soon as possible, எவ்வளவு சீக்கிரமாக முடியுமோ திருப்பியும் மாநில இது அசம்பிளிக்கு அனுப்பணும். ஓகே, அவங்க வந்து கம்ப்ளீட்டாக மாற்றி வேற பில் அனுப்பிச்சாங்கன்னா அது வேற விஷயம். ஆனால் இவர் சில அமெண்ட்மெண்ட் சஜஷன் கொடுக்கலாம், ஆலோசனை கொடுக்கலாம். இந்த மாதிரி இதை மாற்ற வேண்டும், இது வந்து சஜஷன். ஆனால் அது பைண்டிங் இல்லை. அவங்க வந்து அதை நிராகரிச்சுட்டாங்கன்னா அது தேவையில்லை, நாங்கள் முதல்ல இருந்த அதே டிராஃப்ட், அதே மசோதாவை அனுப்புனா இவருக்கு வேற வழி இல்லை என்று இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. அது ஒப்புதல் கொடுக்க வேண்டும். அதுக்கு டைம் லைன் கூட கொடுத்துருக்காங்க அந்த ஒப்புதல் கொடுக்கறதுக்கு.